அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய இந்த 6 தவறுகள் தான் செரிமானம் சார்ந்த பிரச்சனையை வந்து உருவாக்குது. யாருக்கெல்லாம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உருவாகுதோ அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக சர்க்கரை வியாதியோ ரத்த அழுத்தமோ ஈவன் புற்றுநோய் வரதுக்கு கூட இதுதான் ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது. ஸோ இந்த தவறுகளை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். நம்ம ஒரு ஆரோக்கியமான நபராகவும் வந்து மாறலாம். ஸோ ஏன்னா நமக்கே தெரியாமல் இந்த தவறுகளெல்லாம் வந்து நம்ம ரெகுலராகவே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுகள். ஸோ இந்த உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய செரிமான சக்தி வந்து குறையுது. அதாவது அக்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நமக்கு மந்தப்படுறதுனால தான் நிறைய பேருக்கு நோய்களே வந்து உருவாகுது. ஸோ பழைய உணவுகளை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு திருப்பி நம்ம ரீஹீட் பண்ணி வந்து எடுத்துக்கிறது இன்னொரு முக்கியமான தவறுகள் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான மாவை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை அடிக்கடி வந்து எடுத்து நம்ம வந்து வெளியில் வச்சு நம்ம ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து திருப்பியும் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகுது. இது செரிமானத்துக்கும் ரொம்ப அதிகமான டைம் வந்து எடுத்துக்கிறது. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், டாக்டர் இந்த புளிச்ச இட்லி தோசை சாப்பிட்டாலே எனக்கு 4 நாளைக்கு செரிமானம் வந்து சரியாக இருக்கிறது இல்லை. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நான் ரீஹீட் பண்ணுற உணவை சாப்பிட்டேன் அப்படின்னா அடுத்து எனக்கு வந்து 2-3 நாள் வயிறு எப்போவுமே மந்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு தவறை எல்லாருமே வந்து பண்ணுறாங்க. இதை தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.